அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் ரகசியமாக 4-5 கார்களில் மாறி மாறி அமர்ந்து சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் 2024இல் மட்டுமல்ல 2026லும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்ருதி குறைந்து நாங்கள் திமுகவை எதிர்க்க யாரு கூட வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம், எங்களுக்கு திமுக ஒன்றே எதிரி என்று ஸ்ருதியை குறைத்து கொண்டு பேசத் தொடங்கிவிட்டார். தற்போது அமித்ஷா அவர்களை சந்திப்பதன் மூலமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு பாஜக பாமக கூட்டணிக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துவிட்டார் என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. இது குறித்து பல குருட்டு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கருத்து திணிப்பை ஏற்படுத்துபவர்களும் எடப்பாடி பழனிசாமி தன் தலையில் தானே மண்ணள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார். அவர் விஜயுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம், அல்லது விசிக, சீமான், அல்லது நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவர்களை அணைத்து ஒரு மாற்று சக்தியாக உருவாகியிருக்கலாம் என்று அரசியல் கருத்து திணிப்பாளர்களும் அரசியல் குருட்டு பார்வையாளர்களும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். உண்மையாகவே தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் பாமக பாஜக தேவை உண்டு. பாஜகவிற்கும் பாமகவிற்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தேவை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கான காரணம் 2019, 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக இடம்பெற்ற போது மிகப்பெரிய வெற்றியும் பெறவில்லை. அதே சதவீத வாக்கு விழுக்காடு தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2021இல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 3.5% வாக்குகளை கைப்பற்றியிருந்தது. தனித்து நின்றபொழுது, அதாவது பாஜக கூட்டணியில் 2024ஆம் ஆண்டு நின்றபோது 4.6% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது பாமக. அதே 2021இல் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபொழுது 3% வாக்குகளை கைப்பற்றியிருந்தது. தற்பொழுது 11% வாக்குகளாக 2024இல் உயர்ந்திருக்கிறது. எனவே பாஜகவும் பாமகவும் தனித்து நின்றாலோ கூட்டணியில் இருந்தாலோ அவர்கள் பெறுகின்ற வாக்கில் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு கிடையாது. ஆனால் அதிமுக இவர்களுடன் கூட்டணி வைத்த போது 2021லும் 2019லும் 33% வாக்குகளை கைப்பற்றியிருந்தது அதிமுக. தற்பொழுது 2024இல் அதிமுக பாமக இல்லாமல் வெறும் 19% வாக்குகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது அதிமுக. இதே வாக்கு சதவீதத்துடன் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட கைப்பற்ற முடியாது என்பதை அரசியல் விமர்சகர்கள் புரியாமல் பேசுகிறார்களா அல்லது புரிந்தும் அவர்கள் குழப்புகிறார்களா என்பது தெரியவில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் விஜயுடன் அவர் கூட்டணி அமைக்கலாம். ஆனால் விஜயினுடைய வாக்கு சதவீதம் எடப்பாடிக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்று. எனவே 2026இல் பாஜக பாமக கூட்டணி தான் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை. ஏனென்றால் அவர்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி இவர் எதிர்க்கட்சி அந்தஸ்தையோ அல்லது கூட்டணி ஆட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவோ அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்று ஒரு கவர்ச்சிகரமான தலைவராகவோ அழகாக பேசக்கூடிய தலைவராகவோ ஒரு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய தலைவரோ கிடையாது. வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக மாறிவிட்டார். எனவே அவர் அந்த இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் காலத்தை வைத்து ஓட்டலாம். இவருக்கு இந்த தருணத்தில் தேவையான ஒன்று பாஜக பாமக கூட்டணி மட்டுமே. அவர்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி அந்தஸ்தையோ அல்லது கூட்டணி ஆட்சியுடன் கூடிய அமைச்சரவையில் ஒரு முதலமைச்சர் பதவியோ எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் தனித்தோ அல்லது வேறு யாருடன் கூட்டணி அமைத்தாலோ அவருடைய வாக்கு வங்கி உயராது. எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியே மிஞ்சும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.